நேற்று வந்து வைகாசி விசாகம். நேற்று கோயிலுக்கு போயிருந்தோம். வீட்டில் வந்து விளக்கு ஏற்றி பூஜை பண்ணுறதுக்கு முடியலை. ஆனால் விளக்கு மட்டும் ஏற்றிருந்தேன். நைட்டு வந்து அம்பாள் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்திருந்தேன். பக்கத்தில் முருகன் கோயிலுக்கு போகலான்னு ஆசை தான், ஆனால் டைம் இல்லை. அதனால் சூளக்கல் மாரியம்மன் கோவிலுக்கு தான் போயிருந்தேன். அங்கே போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்தாச்சு. சரி, இன்றைக்காவது காலையில் எந்திரிச்சது எப்பயும் போல் வெற்றிலை தீபம் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி காலையிலையுமே நான் எந்திரிச்சது 6:30க்கு தான் எந்திரிச்சேன். ஒரே தலைவலி, ரொம்பவும் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா விடாமல் காலையில் 6 மணிக்கெலாம் வந்து பூஜை பண்ணிடுவோம், இன்றைக்கி பண்ண முடியலையே அப்படின்ட்டு. மத்தியானம் பண்ணலான்னு பார்த்தேன், வேண்டாம், சரி ஒரே இதாக சாயந்தரமே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ தோணுது, சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறது, மன ரீதியாகவும் கஷ்டத்தை கொடுக்குறாரு. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு. என்னால் இந்த சாமி கும்பிட முடியுமா கும்பிட முடியாதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீ என்ன சொதிச்சாலும் பரவாயில்ல, நான் உன்னை கைவிட மாட்டேன்ற மாதிரி தான். சரி, இன்றைக்கி வெற்றிலை தீபம் போட்டுடலாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 34வது வாரம், 3வது வாரம் 4வது வாரம் நினைக்கிறேன், விடாமல் வந்து நம்ம போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். எவ்வளவுதான் கஷ்டம் வரட்டும், அதுக்காக உன்னை கும்பிட்றத விடமாட்டேன் முருகா அப்படின்ற மாதிரிதே நான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து பாலபிஷேகம், பால் தயிர் விபூதி அபிஷேகம் 3 அபிஷேகம் வச்சு தான் பூஜை பண்ணியிருந்தேன். எல்லாரையுமே இன்றைக்கி என்னோடய பூஜை நல்லபடியாக முடிஞ்சிச்சு. கடவுளே எல்லாரையுமே நல்லா வச்சுக்க, எல்லோரும் நினைக்கிறதும் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன்.